அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம். ஸ்ரீ குருப்பியோ நமः. தெய்வத்தின் குரல். நம்ம கடைசியாக 4.7 அப்படிங்கிற சாப்டர் பார்த்தோம். வைதீக மதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிற சாப்டர்ஸ் இதெல்லாம். இப்போ 4.8 நம்ம வர்ண தர்மங்களை பற்றி தான் பெரியவா சொல்லின்னு இருந்திருக்கா. இந்து வர்ணாசிரம தர்மங்களை பற்றி நம்ம வேத மதத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்டப், அந்த சோஷியல் செட்டப்ஸை பற்றி பேசின்னு இருந்தோம். இப்போ அடுத்த சாப்டர் இங்கு மட்டும் இருப்பானேன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கான். அப்படின்னா எது இங்கு மட்டும் இருப்பானேன், இந்த வர்ண தர்மம் நம்ம நாட்டில் மட்டும் இருப்பானேன், இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பு. என்ன சொல்கிறான்னா, லோகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்குது, அங்கேயும் நிறைய மதங்கள் இருக்குது. அந்தந்த மதங்கள் அந்தந்த தேச ஜனங்களுக்கு இப்படி பாரம்பரியமான தொழிலை வகுத்து கொடுத்து ஜாதி ஜாதியாக பிரித்து வைக்கலையே, இங்கே மட்டும் எதிர்க்குது என்ன? அது எதனால் அப்படின்னா, ஜாதிகள் என்று பிரித்து வைக்காத தேசங்களிலும் சாஸ்திரங்கள் அறிவு நூல்களையும் வளர்க்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜ்யபாரம் செய்கிற ராஜாக்கள் இருந்திருக்கா, வியாபாரிகள் இருந்திருக்கா, விவசாயிகள் இருந்திருக்கா, தொழிலாளிகள் இருந்திருக்கா. இது மாதிரி இங்கேயும் தொழில் ரீதியாக பிரிஞ்சு தான் இருந்திருக்கா, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா. ஆனாலும் இது நம் தேசம் அப்படிங்கிற நான் சுய அபிமானம் இல்லாமல் சொல்கிறேன், என் நாட்டு பெருமைக்காக சொல்கிறல. நம் தேசத்தின் மகோன்னதமான அந்த நாகரிகம் மாதிரி அங்கெல்லாம் எங்குமே காணுமே. மற்ற தேசங்களில் நடுநடுவில் ஒரு பெரிய பெரிய நாகரிகம் தோன்றினாலும் அது இங்கே இருக்கிற மாதிரி இத்தனை ஆயிரம் வருஷங்கள் நீடித்து நிலைத்து நிற்க காணுமேங்கிறா பெரியவா. நாமே நம் பெருமையை சொல்லிக்கிறதுக்காக சொல்லலை. அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நாம் இத்தனை பாதாளத்திற்கு போய்க்கிற இன்றைய நிலைமை கூட, நம்மளுடைய தேசம் இப்போ கீழே தான் போயிருக்குங்கிறான். வெளி இப்போ கூட நம் தேசத்தை பார்த்து வெளி தேசத்தவர்கள் என்ன சொல்கிறான்னா, இந்து நாகரிகமா, இந்து சிவிலைசேஷனா, அப்பாடா அது எத்தனை மகோன்னதமாக இருக்குது எப்படின்னு ஆச்சரியப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறார். என்ன காரணம்? அங்கெல்லாமும் மகாபுருஷர்கள், ஞானிகள், பக்தர்கள், பரோபகாரிகள், தியாகிகள்லாம் பிறந்துதான் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கணக்கு போட்டு பார்த்தா நம் தேசத்தில் ஒரு அறுபடாத சங்கிலி தொடரிழையாக எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக தலைமுறையாக கூட்டமாக உத்தம புருஷர்கள், சாதுக்கள், ஞானிகள், தத்துவ சித்தாந்திகள், பக்தர்கள், பரோபகாரிகள்னு தோன்றி இந்த மாதிரி வேறு எங்கேயுமே காணுமே, எந்த தேசத்துலையும் இந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிறா பெரிய. அத்தனை வெளி தேசத்திலும் இருக்கிற மகான்களை காட்டிலும் அதைவிட இங்கே மகாபுருஷர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இது லேண்ட் ஆஃப் சேஜ், லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லலை. மற்ற தேசத்துக்காரர்கள் நம்மளை சொல்கிறா. அப்படி மற்ற தேசத்துக்காரர்கள் நம்ம தலை தூக்கி வச்சுட்டு ஆடுகிறார்கள், கூத்தாடுறார் நம்ம தேசத்தை. இப்படி ஒரு வேதாந்தமா, இப்படி ஒரு தத்துவங்களா அப்படின்னு நம் கிரந்தங்களை அவ கொண்டாடி நமஸ்காரம் பண்ணுறா அப்படிங்கிறா பெரிய. கரெக்டு தானே? கலை, சிற்பம், சங்கீதம், காவியம், ஜோதிஷம், கணிதம் மாதிரி அறிவு சாஸ்திரங்கள், வைத்திய சாஸ்திரங்கள் என்று எதை எடுத்தாலும் இந்தியாவுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு லோகமே வானலாவி நம்மளை புகழ்கிறது அப்படிங்கிறா பெரிய. உபனிஷத்து, கீதை, ராமாயணம், சாக்குந்தலம் மாதிரி பெரிய காவியங்கள் லோகத்திலேயே இல்லைங்கிறா பெரிய. தமிழ் வெறும் சம்ஸ்கிருதம் இதை மாதிரி கூட சொல்லலை, தமிழையும் சொல்கிறா பெரிய. தமிழ் நூல்களில் இருக்கப்பட்ட தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பக்தி நூல்கள் லோகத்தில் வேறு எங்கேயுமே நீ பார்க்க முடியாதுங்கிற பெரிய. அதே மாதிரி திருக்குறள், மற்ற தேசத்துக்காரர்கள் என்ன சொல்கிறார், 2 வரியில் எப்படி இப்படி ஒரு சிந்தனையெல்லாம் சொல்ல முடியுங்கிறார். அத்தனை நீதிகளையும் இவ்வளோ தெளிவாக எப்படி ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறா. இல்லை, ஆச்சரியப்படுறா திருக்குறளை பார்த்து. என்ன கோபுரம், என்ன ஒரு சிற்பங்கள், திவ்ய விக்கிரகங்கள் நம்ம நாட்டில், எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம், என்ன ஒரு பரதநாட்டியம்,
இப்படி அந்நிய தேசத்தவர்கள் எல்லாம் பிரமித்து தாங்களாகவே இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வீடு வாசல்லாம் விட்டுட்டு இங்கே ஓடி வரா. கரெக்டு தானே? நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரெல்லாம் நம்ம புடவையை கட்டிட்டு நம்ம கோயில்களில் என்னென்ன இருக்குதுன்னு தேடின்னு இருக்கோம். அப்படி ஒரு சாஸ்திரங்கள் ஏதோ ரிசர்ச் பண்ண நம்ம நாட்டுக்கு தான் வரா. நம்மிடம் இல்லாத தோஷங்களை எல்லாம் சுமத்தி நம்மை பிரித்து பிரித்து வைத்து ஆட்சி பண்ணிய அந்த வெள்ளைக்கார கூட இன்னொரு பக்கத்தில் நம் நாகரீகத்தை பார்த்து அதிசயப்பட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் தேடி தேடி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தங்கள் பாஷையில் அதை தர்ஜுமா அப்படின்னு பெரிய வேர்டு யூஸ் பண்ணுறா, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டு இருக்கா வாழலாம் வெள்ளைக்காரா, இங்கிலீஷ்காரா. இப்படி ஒரு உன்னதமான நாகரிகம் இங்கு மட்டும் இருக்கும்படியாக அப்படி என்ன பிரத்யேகமான விசேஷம் இருந்தது நம்ம நாட்டில்? அதுவும் தொடரிழையாக சங்கிலி தொடராக கட்டே ஆகாம நாகரிகம். மற்ற தேசங்களில் இல்லாமல் நம் சமூக வாழ்வில் மட்டும் என்ன பிரத்யேக அமைப்பு இருந்தது என்று பார்த்தால் இந்த வர்ண தர்மம் ஒன்றுதான் அகப்படுகிறது. சீர்திருத்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காளே இப்பெல்லாம் நம் குறைகளுக்கெல்லாம் இருப்பிடமானது அப்படின்னு நினைக்கிற அந்த வர்ண தர்மம் என்ற தனி அம்சம் இருக்கிற நம் தேசம்தான் மற்ற தேசங்களை விட தத்துவத்தில், குணசீலத்தில், கலைகளில், அறிவியல் எல்லாவற்றிலும் தலை சிறந்து இருக்கும். இந்த சோசியல் ரிஃபார்மர்ஸ்லாம் என்ன சொல்கிறா, இந்த வர்ணாசிரமம் தான் நம்ம நாட்டையே அழிக்கிறது. இல்லை, சமுதாயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தால் ஒழிய அதனால் ஏற்படுகிற தத்துவ கலை அறிவு நூல்கள் எதுவும் இப்படி தலைமுறையாக வளர்ந்து இருக்க முடியாதுங்கிற அறிவா. சமுதாயத்தில் அப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தது. அதனால தான் இத்தனை நூல்களும் தத்துவங்களும் எல்லாமே எல்லாராலையும் எழுத முடிஞ்சதுன்னா அவள் மனசெல்லாம் அப்படி சாந்தியாக இருந்தது, நிம்மதியாக செட்டில்டாக இருந்தா. அவள்லாம் தத்துவ ஞானிகளும் கலா மேதைகளும் இப்படி கூட்டம் கூட்டமாக பிறந்திருக்கவே முடியாது இல்லைன்னாங்கிறான். மற்ற தேசங்களில் அந்தந்த மதங்கள் போட்டு தந்த சமூக வாழ்க்கை முறையில் இப்படி ஸ்திரத்தன்மையை உண்டாக்கக்கூடிய எந்த அமைப்பும் இல்லைங்கிற பிரிவு. நம்மளுடைய இந்த வர்ண தர்மம் தான் நமக்கு இந்த சமூக ஸ்டெபிலிட்டியை கொடுத்தது நமக்குங்கிறான். சமூக வாழ்வு அடிப்படை ஃபவுண்டேஷனே அவளுக்கு கிடையாதுங்கிறான். ஏதோ பொதுவாக திருடாத, பொய் பேசாத, விபச்சாரம் பண்ணாத, சத்தியமாறு, தியாகமாறு, அஹிம்சையாயிருங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை அவள் சொல்கிறான். ஆனால் சமூக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி அமைத்து கொடுப்பதில் அவர்கள் எதுவுமே ஈடுபாடு காமிக்கவில்லை. நம்மள மாதிரி மதத்தையே வாழ்வாக்கி கொண்ட பிக்ஷுக்கள், பாதிரிமார்கள்லாம் இருக்காங்க. அவர்களும் அவர்கள் வகுத்த விதிகள் வகுத்து கொடுத்து சங்கமாக ஸ்தாபன ரீதியில் வேணால் இருக்கே தவிர ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்லாம் இருக்குது. அவளுடைய மதங்களில் இருக்குது தவிர, அவள் நாடுகளில் இருக்கே தவிர, ஆனால் சமூக ரீதியாக அவங்க ஸ்டெபிலிட்டியாகவே கிடையாதுங்கிறான். அவள் அது மாதிரி விசேஷமான கவனம் செலுத்தவில்லைங்கிறான். அதனால் என்ன ஆச்சு? சாஸ்திர வளர்ச்சி, தேச ரட்சணம், வியாபாரம், விவசாயம், சரீர உழைப்பு எல்லா அம்சங்களும் மற்ற தேசங்களில் இருந்தும் கூட எல்லாவற்றிலுமே எப்போது பார்த்தாலும் போட்டியும் கூடவே இருந்திருக்கிறது. நமக்கென்று இந்த தொழிலும் ஏற்பட்டது என்றில்லாமல் நமக்கென்னு ஒரு தொழில் இருக்குன்னு அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் எல்லா தொழிலையும் பண்ணணும்னு போட்டி போய் எல்லாரும் ஒரே இடத்துல விழுந்து போட்டி எல்லாம் இருந்திருக்கு அந்த தேசங்கள். முதல்ல நம் தேசத்தில் இருந்த மாதிரி நம்முடைய ஜீவனோபாயத்துக்கு கவலை இல்லைங்கிற. முதல்ல நம்ம தேசத்தில் இந்த சோஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுனால ஜீவனோபாயத்துக்கு கவலை இல்லாமல் நிம்மதியாக இருந்த எல்லாரும். நிச்சயமாக இதோ இந்த தொழில் நமக்கு இருக்குது, வழி வழியாக செய்து வந்த நமக்கு சுபாவமாக சுலபமாக கை வருகிற தொழில் ஒன்று நம்ம கையில் இருக்குது. எந்த ஸ்திரத்தன்மையும் நிச்சிந்தமான நிலைமை நமக்கு இல்லை. எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருந்தது. இது இருந்து விட்டால் அப்புறம் சமூக சௌஜன்யத்துக்கும் சாந்தத்துக்கும் கேட்கவே வேண்டாம். அப்படி இருந்ததால் தான் நம் தேசத்தில் இப்படி உத்தம பண்புகள் தோன்றியிருக்கிறது. அவற்றை வாழ்க்கையில் நடத்தி காட்டிய உத்தம புருஷர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் தோன்றியிருக்கிறார்கள். மற்ற தேசங்களில் இந்த நிலை, இந்த நிச்சயத்தன்மை
இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாததால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பூசலும் இருந்திருக்குது. ஒரு ஒரு அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறது. நம்மெல்லாம் அந்த சோஷியல் செட்டப்புக்குள்ளே இருந்ததுனால நமக்குன்னு ஒரு தொழில் நம்ம பாட்டி, நம்ம பாட்டனார், நம்ம அப்பா எல்லாம் செஞ்சுருக்கா. அந்த தொழில் நம்ம கையில் இருக்குது. நம்ம பண்ணிட்டு திருப்தியோடு அவள் இருந்திருக்கா. அந்த திருப்தி இருந்தனால தான் அவளுக்கு மற்ற விஷயங்களை பற்றி ஒரு ஒரு கலையோ ஏதோ ஒரு விஷயங்கள் அவளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருந்தது. சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறபடி பார்த்தால் பெரும்பான்மையான ஜனங்கள் அடக்கி வைப்பட்டதாக அவர்கள் நினைக்கிற வர்ண தர்மத்தை, பெரும்பான்மையான ஜனங்கள் இந்த வர்ண தர்மத்தின் மூலமாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் சமூக புரட்சிகள் நிறைய தோன்றி இருக்க வேண்டும். அப்போ தோன்றவில்லையே. சமூக புரட்சி அந்த காலத்தில் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையே நமக்கு புதுசானது. அந்த சமூக புரட்சிங்கிறது ஒரு சீசன் நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்கிற பிரிவு. இந்த பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, ரஷ்ய புரட்சி இதெல்லாம் சரித்திர புஸ்தகத்தில் படித்த பிறகு நமக்கு பெரிய ஜன சமூகமே புரட்சி என்றது ஒன்றில் குதிக்க கூட அவசியம் ஏற்படாமல் போயிருக்கிறது அப்படின்னு அவளுக்கு நினப்பு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு வேணா அவன் நினச்சிட்டு இருக்கலாம், ஓஹோ இப்படி கூட நம்ம சமூக புரட்சி ஒன்றில் குதிக்கலாம் அப்படின்லாம் கூட இருக்கு போல இருக்குது அப்படின்னா எனக்கு யாரும் சமூக புரட்சி பண்ணலை. மற்ற தேசத்து சரித்திரங்களை பார்த்தா புரட்சிக்கு மேலே புரட்சி என்று பொது ஜனங்களே நம்ம புரட்சி பண்ணுறதை பார்க்குறோம். அதை விட முக்கியமாக ஒரு புரட்சியும் சாஸ்வதமாக எதையும் சாதித்து புரட்டி விடவில்லைங்கிற. எதுவும் பெருசாக இவ்வளோ புரட்சி பண்ணுறாளே எல்லா நாட்டிலையும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை வாழலாங்கிறான். இன்னொரு புரட்சி வந்து தான் இருக்கிறது. ஒரு புரட்சியாகி 50 வருஷம் கழிச்சு இன்னொரு புரட்சி வந்துட்டு தான் இருக்குது அந்தந்த நாடுகளில். ஒன்றும் பெருசாக ஒன்றும் சீரமைப்பு ஒன்றுமே ஏற்படலைங்கிறான். இன்றைய நிலைமையோ கேட்கவே வேண்டாம். அத்தனை தேசங்களிலும் ஒழுங்கீனம், மிருகப்பிரயமான வேரிக்கூத்துகள், கிளர்ச்சிகள், ஸ்ட்ரைக்குகள், தினம் ஒரு ரூலர் அப்படின்லாம் இருந்துட்டுருக்கு. அப்புறம் ராஜாங்கத்தாரே சர்வாதிகாரம் நடத்தி தலையை தூக்கினால் மண்டையில் போட்டுடுவேன்னு சொன்னா தான் இந்த ருஷ்யா மாதிரி நாடுகள்லாம் புரட்சி இல்லாமல் இருக்கு. அப்படி புரட்சி பண்ணிட்டு இருப்பான் ரஷ்ய மக்கள்லாம். அங்கேயும் எரிமலை மாதிரி எப்போதும் வெடித்திடுமோ நிலையில் ஒரு குமுறல் இருந்துட்டு தான் இருந்துருக்கு. இன்னுமே அடக்கி வச்சா கூட அவ்வப்போது ஒரு அறிஞரோ ஒரு எழுத்தாளரோ உயிர் போனாலும் போகட்டும்னு அங்கேருந்து தப்பி ஓடி வந்து அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். பெரியவா அந்த காலத்தில் பேசும்போது எல்லாம் சொல்கிறான். அங்கேயும் ஜனங்கள் உள்ளூர எரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்தியாவில் இப்படி ராஜாங்க சர்வாதிகாரம் ஒரு நாளும் நடந்ததில்லைங்கிறான். என்னைக்காவது நம்ம நாட்டில் சர்வாதிகாரம் இருந்திருக்கா? இல்லை. அப்படி ஜனங்களிலிருந்து இத்தனை கலைகள் சாஸ்திரங்கள் ஒரு காலம் தோன்றியிருக்கும். அப்படி ஒரு சர்வாதிகாரம் பண்ணியிருந்தான்னா ஜனங்கள்லேருந்து இத்தனை கலைகளும் சாஸ்திரங்களும் தோன்றியிருக்கவே முடியாது. ஏன்னா அவன் மைண்ட்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்திருப்பான். எங்களை அடக்கி வைத்திருப்பதை பாருங்கள் என்று வெளி ஜனங்களும் நாம் அழுததும் இல்லை. ஒரு நாளும் போயிட்டு நம்ம வெளிநாட்டுக்காரர்கள் எங்கேயோ போயிட்டு எங்களை அடக்கி வச்சிருக்கா அப்படின்னு போய் சொல்லியிருக்கோமா? இல்லை. நம்ம நாட்டில் அப்படி நடந்துட்டதே இல்லை. சுதந்திரமான சூழ்நிலையில் மனசு மலர்ந்திருந்தாலொழி இத்தனை அறிவு நூல்களும் கலைகளும் கோயில்களும் தோன்றியிருக்கவே முடியாது. கரெக்ட். நம்ம எல்லாம் சுதந்திரமான சூழ்நிலை தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மற்ற நாடுகளை பார்த்தா நம்ம நாடெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். அது மாதிரி அப்படி ஒரு சூழல் இருந்தால்தான் இப்படி ஒரு கலைகளும் எல்லாமே தோன்றியிருக்க முடியுங்கிறோம். சரி, பொது ஜனங்களும் எண்ணிக்கையில் ஜாஸ்தி இருந்தால் கூட மூட நம்பிக்கையால் அந்த புரோகித ஜாதின்னு சொல்லக்கூடிய அவர்கள்ட்ட பயந்து கிடந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறது கொஞ்சம் கூட பொருந்தாது. யாரையும் அடக்கியே வைக்கலை. தென்னாப்பிரிக்கா காடுகளில் மாதிரி கலாச்சாரம் வளராத தேச ஜனங்களை பற்றி அப்படி சொன்னால்தான் புரியும். அவள் வேணா அப்படி பண்ணுவாள். அங்கெல்லாம் பூசாரிங்கிறவன் ராஜா மாதிரி பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருப்பான். மந்திர வித்தையை போட்டு ஜனங்களை என்ன வேணுமாலும் செய்ய முடியும்னு தர்பார் பண்ணுவான். அவனுக்கு நேராக சிக்ஷிக்கிற அதிகாரம் உண்டு அங்கெல்லாம். அப்படியா நம்ம நாடு இருந்தது? அப்படியா நம்ம வர்ணாசிரம முறைகள் இருந்தது? அப்படி யாராவது அடக்கி ஆழ்ந்து கொண்டு அப்படிலாம் யாருமே அடக்கி ஆளவே இல்லை. அதனால் எல்லா ஜாதியிலும் நல்ல அறிவும் பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் முன்னேற்றம் பெற்றவர்களாக இருந்தார்கள் நம் நாடுகள். புராணங்கள், பெரிய புராணம் இவற்றில் பார்த்தால் எல்லா ஜாதியிலும் மகான்கள் வந்துட்டு தான் இருந்திருக்கான்.
உயர்ந்த ஜாதியில் மட்டும்தான் மகான்கள் வந்தான்னு அர்த்தம் இல்லை. எல்லா ஜாதியிலும் எல்லா வர்ணத்திலிருந்தும் மகான்கள் வந்து கொண்டு தான் இருந்தார்கள். பெரிய புராணங்கள்லாம் பார்த்தா தெரியும். தேவாரங்கள்லாம் ஏற்றியவாள்லாம் எப்படிப்பட்டவா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு எல்லாரும் அப்படி ஒரு சுதந்திரமான எண்ணத்தோடு இருந்தனால்தான் இத்தனை எழுத முடிஞ்சது எல்லாரோடையும். சந்திரகுப்தன், சிவாஜி மாதிரி இருக்கப்பட்டவர்களும் அவள்லாம் வேற ஒரு இதுலேருந்து வந்தவா தான். சேக்கிழார் மாதிரி இருக்கிறவரும் அப்படித்தான். இங்கே அந்த அந்த ஆப்பிரிக்கான காடுகள் மாதிரி அந்த ப்ரீஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ற அந்த சக்தியெல்லாம் ப்ரீஸ்ட்டுக்கு கிடையாது. அவன்தான் பரம சாதுவாக இருந்திருக்கான். தப்பு நடந்தால் கூட தன்னைத்தானே சிக்ஷிக்க கொள்ள வேண்டியவன் அவன். நம் தேசத்திலோ தீண்டக்கூடாதவர் என்பது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா இந்த பிரீஸ்ட் ஜாதிக்காரன் தான் பாவம். அவன் என்ன பண்ணுமா, யாராவது ஏதாவது பண்ணால் கூட வெளியில் எதுவுமே அவள் அனுஷ்டானத்துக்கு குறைச்சலாக நடந்துட்டா சொல்லவே மாட்டான். அவள் வீட்டில் போய் அவள் ஸ்நானம் பண்ணிப்பாளே தவிர வெளியில் சொல்ல மாட்டான். அப்படி நம்ம நாட்டில் நடந்ததே கிடையாது. அவளுக்கு அவள் தர்மத்து பிரகாரம் சில அனுஷ்டானங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு தடை வந்தால் அவளே சிக்ஷிப்பாளே தவிர மற்றவளை சிக்ஷிக்கிறதுக்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருந்தது? நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் யாருக்குமே அதிகாரம் கொடுத்து வைக்கலை. எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு தான் நடந்துட்டு இருந்தது. தீண்டாமை கொள்கையை பற்றி அபிப்பிராயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பயமுறித்தோ தண்டித்தோ அடக்கி வைத்தோ இந்த மாதிரி கொள்கைகளை காரியத்தில் நடத்தவில்லை என்று சொல்ல வந்தேன். லோகமெல்லாம் கொண்டாடுகிற பெரிய நாகரிக சமுதாயத்தை அடக்கியும் ஏமாற்றியும் வளர்ந்திருக்க முடியுமா? இப்படி லோகமே பெரிய நாகரிகம்னு கொண்டாடுற நம்ம சமுதாயத்தை, நம்ம நாட்டை ஒரு அடக்கியும் ஏமாற்றியும் வளர்த்திருக்க முடியுமா? இப்படி வளர்ந்துருக்குமா? ஃபஸ்ட்டு யாரும் யாரையும் அடக்கி ஏமாற்றி வாழவில்லை இந்த காலத்தில். வாஸ்தவமாகவே தர்மசாஸ்திர ஏற்பாடுகளில் சகலருக்கும் அனுபவபூர்வமாக அனுகூலம் இருந்தால்தான் அவர்கள் புரட்சி செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். மற்ற எல்லாருமே தர்மசாஸ்திர ஏற்பாடுகள், இந்த வர்ண தர்மங்களை பிரித்து வைக்கிறது எல்லாருக்கும் அனுகூலமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்குன்னு. அதனால தான் யாரும் இதை புரட்சின்னு யாரும் பண்ணலை. பழைய வர்ண தர்மம் நடைமுறையில் இருந்த பொழுது, வர்ண தர்மம் அப்படிங்கிற அந்த செட்டப் நடைமுறையில் இருந்த பொழுது இப்படி புரட்சி இல்லாமல், அதாவது ஜனங்களுக்கு அதிருப்தி இல்லாமல் நாகரிகம் உயர்ந்து வளர்ந்து வந்ததுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். பழைய தொழில் பங்கீட்டை தகர்த்து கொண்டு புதிதாக மற்ற தேசங்கள் வழியில் நாமும் முன்னேற்றம் சமுதாய முன்னேற்றம் அடையணும் எதையோ நினைச்சுண்டு இப்போ புது முறையாக ஆரம்பித்த பின் எப்படியாக இருக்கிறோம் என்பதை பார்த்தால் நம் தேசம் இப்போது எப்படி இருக்கிறது பிரத்யட்சமாக பார்க்குறோம். ஒழுங்கீனம், பொய், புரட்டு, லஞ்சம், விபச்சாரம் எல்லாம் தலை தூக்கி தான் இருக்கிறது. சரி, இப்போ பிரேக் பண்ணிட்டு நம்ம சமுதாய சீர்திருத்தம் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு? பெருசாக எதாவது ஆச்சா? ஜாஸ்தி தான் இதெல்லாம் ஆயின்ட்டுருக்கு. பொய், புரட்டு, லஞ்சம், விபச்சாரம் இதெல்லாம் ஜாஸ்தி தான் ஆயின்ட்டுருக்கு. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கிளர்ச்சி, ஸ்ட்ரைக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால், போலீஸ் தடியடி, கர்ஃப்யூ இப்படி எல்லாம் பார்க்கிறோம். மற்ற தேசங்கள் இருக்கிற அளவு கூட நான் வெளிநாட்டு வியாபார முதலீட்டு நமக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லைங்கிற அப்போ சொல்கிறா பெரியவா. அந்த காலத்தில் சின்ன நாடெல்லாம் நம்மளை சண்டை இழுக்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் அப்படிங்கிறா பெரியவா. எதனால் இப்படி குறைந்தது? எதை விட்டதால் நமக்கு இந்த பலகீனம் வந்தது? எது நமக்கு இத்தனை 1000 வருஷங்கள் புஷ்டியை தந்து நம் நாகரிகத்தை தழைத்து வளர வைத்தது? எதை விட்ட பின் நாம் இந்த நாகரிகத்தின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கப்படும்படியான வந்திருக்கிறது? இதை ஆலோசித்து பார்த்தா மற்ற தேசங்களில் இல்லாத வர்ண தர்மம் இங்கே மட்டும் இருந்த வரையில் நம் நாகரிகம் மாத்திரம் மாறாமல் இத்தனை நூற்றாண்டுகள் உலகமே போற்றுகிற விதத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது என்று இந்த தர்மத்துக்கு நலிவு உண்டாக ஆரம்பத்திலிருந்து நாமும் தினம் கீழே போய்கொண்டு இருக்கிறோம். புரியுதா? ஏன் இத்தனை நாள் இப்போ இப்படி ஒரு குறை நமக்கு வந்துருது? முன்னாடி நன்னா இருந்து நம்ம நாடு, இப்போ ஏன் நமக்குன்னா நம்ம அந்த தர்மத்தை விட்டுட்டோம். வர்ணாசிரம தர்மத்தை நம்ம விட்டதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கீழே போயிட்டோம் அப்படிங்கிறா பெரியவா சொல்கிறா. அந்த காலத்தில் வர்ண தர்மம் இங்கு மட்டும் இருப்பானே அப்படின்னு பார்த்தா இந்த தேசத்தில் மட்டுமாவது ஆத்ம சிந்தனையும் தெய்வ அனுபவமும் கலைகளும் உத்தமமான பண்புகளும் அனுகூலமான ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்ததால் இவற்றுக்கான வர்ண தர்மமும் இருக்க வேண்டும். இங்கு மட்டும் இருப்பானேன் என்றால் இங்கு மட்டுமாவது இருந்தால்தான் உலகத்துக்கே நல்ல உதாரணம் கிடைக்கும் என்பதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறேங்கிற பெரியவா. இந்த தலைப்பில் பார்த்தோம் இல்லையா, இங்கு மட்டும் இருப்பானேன். அதான்
இங்கு மட்டுமாவது இருந்தால் அட்லீஸ்ட் லோகத்துக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பெரியவா சொல்கிறோம். இல்லாவிட்டால் போட்டி தான், உடனே பொறாமை தான், அதிருப்தி தான். இந்த வர்ண தர்மம், இந்த ஒரு செட்டப்பை நம்ம விட்டு வெளியில் வந்ததுனால என்னாச்சு? போட்டி, பொறாமை, அதிருப்தி, சமூக சச்சரவு, சௌரியமான ஒரு படிப்பு, தொழில், இதுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே ஒரே போட்டி நடக்கிறது. எல்லோருக்கும் இடம் தர முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரே தொழிலுக்கு எல்லாரும் போனால் எல்லாருக்கும் ஒரே தொழிலில் இடம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் அங்கே டிமாண்ட் வருது. உடனே அங்கே சண்டை வருது, சச்சரவு வருது. துவேஷம், பேதம், அசூயை, அதாவது பொறாமை, இதெல்லாம் வருது. இப்போதே பாருங்களேன், படித்தவர்களுக்கு கூட வேலை கிடைக்கிறது இல்லை, திண்டாட்டமாக இருக்குது அப்படிங்கிறா பெரியவா அந்த காலத்தில். காலேஜ் அட்மிஷனுக்கு கட்டுப்பாடு எல்லாமே இருக்குது. இப்போ காலேஜ் அட்மிஷனே கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிறா பெரியவா. இது மாதிரி நம் குலத்தனம் என்கிற நிறைவு அந்த காலத்தில் இருந்தது. நம் பாட்டன் முப்பாட்டன் செஞ்ச ஒரு தொழில் அது, நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனநிறைவு இருந்தது. அதனால தான் நல்ல திறமை, எஃபிஷியன்சி, அதாவது ஒரே தொழிலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளுடைய வீட்டில் இருந்து எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே நம்ம பண்ணாலும் எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கும். நம்ம தொழிலை விட்டு இன்னும் தொழில் போனால் நமக்கு எஃபிஷியன்சி கம்மியாக தான் ஆகும். அதான் சொல்ல பெரியவா. இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் பணத்துக்காகவே என்று வந்து விட்டால் தொழிலை ஒழுங்கில்லாமல் செய்கிறான் அப்படிங்கிற. முன்காலத்தில் பணம் 2ஆம் பட்சமாக இருந்ததுங்கிறா பெரியவா. கரெக்டு தானே? பணம்ங்கிறது அந்த காலத்தில் 2ஆம் பட்சமாக இருந்தது. இப்போ எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். ஒரு நாணயம், தொழிலில் ஒரு மொராலிட்டி எதுவுமே கிடையாது இப்போல்லாம். நல்லா பண்ணுறவாளும் இருக்கான, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பெரியவா சொல்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பணத்துக்காக மட்டும்தான் வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லா தொழிலும் ஒரு திருப்தியோடு செய்தால்தான் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் நடந்தது, சமூகமே நன்றாக இருந்தது. அப்போது இந்த வர்ண தர்மங்கள் அந்த முறையில் பிரிச்சிருந்த பொழுது நிறைவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லை. மனநிறைவு வேணும் ஒரு மனிதனுக்கு. அப்போ தான் அந்த நாகரிகம் நல்லாக செழிப்பாக வளரும். சமூகத்தில் அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட நிறைவை ஏற்படுத்தி தந்த வர்ண தர்மம் என்ற உத்தமமான ஏற்பாட்டை குற்றம் சொல்லவே கூடாது. கரெக்ட். இந்த வர்ண தர்மம் இருந்த வரைக்கும் சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஒரு மன திருப்தி இருந்தது. அதனால தான் இத்தனை கலைகள் வளர்ந்தது. அதை போய் நீங்கள் குத்தம் சொல்லாதீங்கோங்கிற பெரியவா. அந்த மாதிரியே மறுபடியும் செய்ய முடியறதோ இல்லையோ, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, கடைசி பட்சமாக அந்த ஏற்பாடு தான் நம் மதத்தின் சகல ஜன சமூகங்களுக்கும் நம் தேசத்திற்கும் அதன் வழியே லோகம் முழுவதும் 1000-16,000 வருஷங்கள் பரமசேயஸை தந்திருக்கிறது. அந்த மரண தர்மங்கிற அந்த முறை, அந்த சோஷியல் செட்டப், அதை ஒருபொழுதும் தோஷம் சொல்லாதீங்கோ, ரொம்ப தப்புங்கிற பெரியவா. ஸோ இதுலேருந்து என்ன சமப் பண்ணுறோம்? இந்த வர்ண தர்மம், அந்த சோஷியல் செட்டப் அது இருந்ததால்தான் இத்தனை 1000 ஆண்டுகளும் ஆனாலும் இப்போ கொஞ்சம் கீழே போயிருந்தா கூட இன்னும் நம் தேசம் இந்த கலையிலையும் சாஸ்திரத்துலேயும் எல்லாத்துலேயுமே உயர்ந்ததாக இருக்குது. மற்ற நாட்டு மக்கள்லாம் பார்த்து வியந்து அதை கற்றுக்கிறதுக்காக நம்ம நாட்டை தேடி ஓடி வரா, நம்ம கிரந்தங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறா. அப்படின்னா அது இந்த வர்ண தர்மங்கள் மூலமாக வாழ்ந்த மக்கள் மனநிறைவோடு இருந்தால், செய்யும் தொழிலில் ஒரு நம்மாத்து தொழில் அப்படின்னு அவளுக்கு அது இருந்தது. அந்த ஒரு சோஷியல் ஸ்டெபிலிட்டி, மன நிறைவு, இதெல்லாம் இருந்தனால்தான் புரட்சிகளோ பொறாமைகளோ எதுவுமே தோன்றலை. எப்போ நம்ம நினைக்க ஆரம்பித்தோமோ, இந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்போ நினைக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து எல்லார் தொழிலும் பண்ணலாம் அப்படி. அதே தொழிலே பண்ணணும்னு சொல்ல, இருந்தாலும் அந்த ஒரு செட்டப்பில் இருந்தபோது நன்னா இருந்ததுங்கிற பெரியவா. இப்போ எல்லாத்துலேயும் போட்டி பொறாமல் எல்லாம் ஆயின்ருக்கு. இதுக்கு காரணம் இந்த வர்ண தர்மங்கள் அழிந்தது தான் அப்படிங்கிறா பெரியவா. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர லட்சுமி. இதெல்லாம் நிறையா கேளுங்கோ. படிக்க முடியலைனாலும் கேளுங்கோ. ஏன்னா எடுத்து படிக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் நமக்கு. காதால் இதை போட்டுட்டு கேளுங்கோ, புரியும். நல்லா புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணும் நம்ம. ஏன்னா எதுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனையும் பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. மணிமணியாக எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கா இந்த தெய்வத்தின் குரலில். இதெல்லாம் கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்னொரு வீடியோவில் தெய்வத்தின் குரலும் பெரியவா அனுபவங்கள் மூலமாகவும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா.